இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 2 காஸ்ட் ஷீட் அந்த யூனிட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சாப்டரோட ஒரு கான்செப்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மொத்தமாக நம்மளுக்கு 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது: மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ். இப்போது நம்ம ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும். அந்த மெட்டீரியல்ஸ் வந்து டைரக்ட் மெட்டீரியல்ஸ், இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ்ன்னு 2ஆக இருக்குது. அதே மாதிரி லேபர் இருந்தால் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அந்த லேபரும் டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் லேபர் 2ஆக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் என்னன்னா, இப்போது ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல, அந்த ப்ராடக்ட்டுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் ஆகுது, அதே மாதிரி லேபருக்கு வேஜஸ் கொடுக்குறோமா, அதுவும் நம்ம எக்ஸ்பென்சஸ் மாதிரி எடுத்துப்போம். அதுதான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு 2ஆக பிரியுது. இப்போது காஸ்ட் ஷீட்னா என்ன? எக்ஸ்பென்சஸ் ஆஃப் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ அதை தான் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக காட்டுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் ஹெட்ஸு, ஒவ்வொரு ஹெட்டில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி வந்து நம்ம காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், அதில் வந்து என்னென்ன வந்து எக்ஸ்பென்சஸ் வரும், ரிப்பேர்ஸு, மெயின்டெனன்ஸு அந்த மாதிரி. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸில் பார்த்தோன்னா சேலரிஸ், வேஜஸ் அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதில் பார்த்தோன்னா இப்போ நம்ம வெறும் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண மட்டும் போதுமா, அது நம்ம வந்து சேல் பண்ணணும். அதுக்கு வந்து எப்படி நம்ம சேல் பண்ணுவோம்? வெஹிக்கல் மூலயமா சேல் பண்ணுவோம். அதுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் ஆகுது, இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையுமே நம்ம காட்டுறது தான் என்னது காஸ்ட் ஷீட்டு. இந்த காஸ்ட் ஷீட்டில் வந்து சில எக்ஸ்பென்சஸ்லாம் வராது. அதுதான் வந்து என்னென்னா கேபிட்டல் காஸ்ட், கேபிட்டல் லாஸஸ், டிவிடெண்ட் பெய்டு, இன்கம் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் பெய்டு, டிஸ்கவுண்ட், ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ், இதெல்லாம். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அதோட ஃபார்மேட் பார்க்கலாம். பர்டிகுலர்ஸ், ருப்பீஸ் 2 காலம் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், அது வந்து செகண்ட் காலமில் தான் நம்ம ருப்பீஸ் போடணும். அது கூட ஆட் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், கேரேஜ் இன்வர்ஸ், அதர் டைரக்ட் மெட்டீரியல் யூஸ்டு, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு டியூட்டிஸ் ஆன் த மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்டு அந்த மாதிரி எதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை லெஸ் பண்ணி செகண்ட் காலமில் அதோட டோட்டல் வந்து நம்ம போடணும். ஓகேவா? இப்போது அந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அந்த டோட்டலையும் இந்த ஆட் பண்ணோம்ல செகண்ட் காலம், இந்த 2 டோட்டலையும் ஆட் பண்ணி கீழே வந்து ஒரு டோட்டல் போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த 3 இதுவும் வந்து லெஸ் பண்ணணும். என்னென்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், சேல் ஆஃப் வேஸ்டேஜ் ரா மெட்டீரியல்ஸ், சேல் ஆஃப் ஸ்க்ராப் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், இது 3த்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணி செகண்ட் காலமில் போட்டு ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்ல அதுலேருந்து இதை வந்து நம்ம லெஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும், அது நம்ம கீழே லாஸ்ட்டாக போட்டோன்னா அதுதான் நம்மளுக்கு என்னது காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. இந்த மாதிரி தான் நம்ம ரா மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். அப்போ வந்து இன்னும் ஈஸியாக புரியும். சம்லேயே வந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல், பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், அந்த மாதிரி எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே இந்த ஃபார்மேட்டில் போட்டு அதை வந்து ஆட் பண்ணுமா லெஸ் பண்ணுமா அதை மட்டும் பார்த்து போடணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து சம் பார்ப்போம்.